உலக தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். அறிவை வளர்ப்பதற்கு 1000 வழிகள் உண்டு. அந்த காலத்தில் விடுகதை போடுவாங்க, புதிர் தீர்ப்பாங்க, அழிப்பான் கதை, விடுவித்தல், விளையாட்டு, புதிர் போடு விளையாட்டு, இதெல்லாம் அப்போது முன்னாடி சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்க பெரியாளுங்க எல்லாம் போட்டு பொழுதுபோக்காக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வேறு பொழுதுபோக்கு கிடையாது. இந்த புதிர் போடுறவர் என்ன செய்வார்னா, ஒரு புதிர் கதையை போட்டு அது தெரியலைன்ற போது அதுக்கு ஒரு குழுக்கு தருவாங்க. குழு தரும்போது அப்போ கண்டுபிடிக்கணும்னா ஜாட மாடையாக அதுக்கு சில குறிப்புகள் தருவாங்க. அதை வச்சு விடை காமிக்க முடியும். இதனால் என்ன ஆகுது, இந்த மாதிரி இந்த விடுகதைகள், இந்த மாதிரி குறிப்புகளோட கூடிய புதிர் கதைகள்லாம் போடும்போது மூளை சிந்திக்க தொடங்குது. ஒன்றோடு ஒன்று ஒப்பிடும் போதும் வேறுபடுத்தி காட்டும் போதும் பிரித்து பார்க்கின்ற பயிற்சி உண்டாகுது. உடலுக்கு பயிற்சி தருவதைப் போல மூளைக்கும் பயிற்சி தரப்பட வேண்டும். எப்போதாவது எவர் பெயரையாவது எந்த பொருளின் பெயராவது நாம் மறந்துவிட்டோம் என்றால் அந்த பெயரை அல்லது அந்த வரியை நினைவுபடுத்திக் கொள்ளும் வரை நாம் ஓயக்கூடாது. இதனால் மூளை மறக்கின்ற தன்மையை குறைக்கும், நினைவில் வைத்திருக்கின்ற வழக்கத்தை அதிகப்படுத்தும். இதனால் மறதி குறையும், நம்மளுடைய சிந்தனைகள் விரிவடையும். ஒருத்தர் அவருடைய நண்பர்கிட்ட சொன்னார், ஒரு வீட்டில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் நெட்டையாக இருக்கார், ஒருத்தர் குட்டையாக இருக்கார். அந்த நெட்டையாக இருக்க ஆளுக்கு குட்டையாக இருக்க ஆள் மகன். ஆனால் குட்டையாக இருக்க ஆளுக்கு நெட்டையாக இருக்க ஆள் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி புதிரோட போடுறாரு. இவர் சொல்கிறாரு, ஐயோ எப்படிங்க மகன் சொல்கிறீங்க ஆனால் அப்பா இல்லைன்றீங்க, அப்பாவுக்கு தானங்க மகன் இருப்பான், நீங்கள் சொல்கிற புதிரே ஒரு வினோதமாக இருக்கே அப்படின்னு இவர் கேட்டார். உடனே இவர் சொன்னார், ஏன் நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்க, ஒரு மகன் குட்டையாக இருக்க ஒரு மகன்னா நெட்டையாக இருக்கவர் ஏன் நீங்கள் அப்பாவை தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அம்மாவாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லி சிரித்தாராம். அது மாதிரி புதிர்கள் கதைகள் குழந்தைகளின் மூளையை வளர்ச்சிக்கு தேவையான சிந்தனையை வளர்க்கிறது. அதனால் நாம் புதிர்கதைகள் விடுகதைகளை அறிந்து அதை பழக்கத்தில் கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம்.